நானும் இன்னொரு ரிப்போர்ட்டர் சேர்ந்து போய் அவர்கிட்ட உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு கமல் சார் அறிமுகம். ஒரு தடவை ஒரு லெட்ரு ஒன்று இருந்தது. அதில் ஒரு வாசகர் எழுதின காதல் கடிதம், ஒரு பெண் எழுதின லெட்ரு. அது ரொம்ப நல்லாயிருக்கு சார் இந்த லெட்ரு, ஒரு பெண் வந்து ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் அந்த லெட்டரை படித்தார். படிச்சுட்டு அந்த விசுவலி சேலஞ்சு 2 பேர் பற்றின ஞாபகம் வந்தது. எனக்கு எப்போவுமே அந்த வேர்ல்டு மேலே ஒரு அதீதமான ஈர்ப்பு உண்டு, இந்த மாதிரி மனிதர்கள் மேலேயும் அந்த அவங்க காதல் மேலேயும். அப்படி தான் அந்த குக்கு உங்கள் பாதையை மாற்றி விட்டது சங்கர் தானே? ஆமாம். ஜோக்கர் கதாநாயகனை எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? ஜோக்கர் ஆரம்பித்தது வந்து அப்படி ஒரு கொர்க்கியான ஒரு கேரக்டரு, தன்னைத்தானே ஒருத்தன் ஜனாதிபதினு சொல்லிக்கிற கேரக்டரு அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த மனிதர்கள். சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. படம் குக்கு ரெடி ஆகிடுச்சு. படம் ரெடியான பிறகு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சக்கரவர்த்தி சாருக்கும் எனக்கும் மியூச்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ராஜமுருகன், நீங்கள் அந்த படம் கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க, போய் நீங்கள் குக்கு எடுத்துட்டீங்க. இல்லை சார், அது நடக்கலையே, அதை நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், நடக்கலையே. அதெல்லாம் ஓகேங்க, ஒரு அது நீங்கள் எடுத்த ப்ராடக்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை இல்லையா, அதனால் நீங்கள் குக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்க? அது வந்து சக்கரவர்த்தி சார் கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணுவார், அவர் கவுன்சிலில் வந்து ப்ராப்ளம் பண்ணுவார். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு படம் நின்றுச்சு, 2வது படம் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த பிரச்சனையை நான் வந்து குக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு கொண்டு போனாலும் அது ஒரு சிக்கல், இப்படி ஒரு சிக்கல் இருக்கான்னு ஒரு டவுட்டு வரும். இதெல்லாம் இருக்கிறதுனால, ஏன்னா ஏற்கனவே நான் இதெல்லாம் சொல்லிட்டேன், இந்த என்னோடய ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியும் எல்லாருக்கும். பட் இப்படி ஒரு ப்ராப்ளம் இப்போ வருதுன்னா இதை எப்படி மீட் அவுட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன இது இருந்தது, ஒரு பதட்டம் இருந்தது. பேசாமல் சக்கரவர்த்தி சாரை நேராக போய் மீட் பண்ணி பேசுவோமா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. பட் நான் பண்ணலை அந்த டைமில். சரி, ஓகே, பார்ப்போம் எது நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எனக்கு ஆஹா, என்னடா இதை எப்படி மீட் அவுட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் குக்கு படம் ட்ரெய்லர் வந்தது, பாட்டெல்லாம் வந்தது, ரிலீஸ் ஆகிடுச்சு. சக்கரவர்த்தி சார் சைட்லேருந்து ஒரு இதுவும் வரல. அதுக்கப்புறமா சக்கரவர்த்தி சார் நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், இல்லைங்க, நான் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணலான்னு தான் நினச்சேன், உங்கள் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்ல படைப்பாக இருந்தது, சரி இந்த படைப்பு எதுக்கு நம்மளால் கிடணும்னு நான் விட்டுட்டேங்க அப்படின்னாரு. ஸோ அந்த அளவு சினிமாவை நேசிக்கிறவர், உண்மையிலே சினிமா வந்து அவ்வளோ நேசிக்கிறவர் வந்துட்டு. அவர் பையன் ஜானியும் அந்த மாதிரி ரொம்ப சென்ஸான பையன். எனக்கு இப்போவுமே வந்து ஜானியை வச்சு ஏதாவது படம் பண்ணணுங்கிற தாட்டு வந்து அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சக்கரவர்த்தி சாரோட எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கிறது ரொம்ப அற்புதமான அனுபவமாக இருந்தது. கடைசி வரைக்கும் அவரோட ஒரு நல்ல நட்பு இருந்தது. ஜப்பான் படத்தில் எனக்கு வந்து அவரை நடிக்க வைக்கணும்னு ஒரு தாட்டு தோணுச்சு. ஆமாம், அதுக்கு நடுவில் ஒரு சீரியலில் நடிச்சிருந்தார், வெப் சீரிஸில். ஆமாம், வெப் சீரிஸில் விலங்குகள் நடிச்சிருந்தார். அந்த டைமில் நான் அவரை மீட் பண்ணேன். என்ன சார் நடிகர் ஆகிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, நண்பர்கள் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்கள் நான் கூப்பிட்டா ஏதாவது நடிப்பீங்களா? மணிவண்ணன் மாதிரி ஏதாவது நக்கலான கேரக்டர் சொல்லுங்கங்க, நடிப்போம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசியிருந்தார். அப்போது ஜப்பான் டைமில் ஒரு கேரக்டருக்கு அவர்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அப்போது ஃபோன் பண்ணி சக்கரவர்த்தி சார்கிட்ட, ஜானிகிட்ட பேசினேன், அப்பாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரே லைனுக்கு வந்தார். என்னங்க சார், இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடிக்கணும் சார். அப்படியா, சரி பிரதர், நம்ம பண்ணுவோம், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் 1 வாரம் 2 வாரம் கழித்து நான் ஃபோன் பண்ணேன் அவருக்கு. சார், இது மாதிரி ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேங்க, ஒரு சின்ன இஷ்யூக்காக, ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணலாம். பட் எனக்கு இப்போ லுக்கு வந்து கொஞ்சம், எனக்கு முடியெல்லாம் கொஞ்சம் இல்லை, அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நம்ம பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு.
அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணும்போது ஜானி சொன்னா, இல்லை அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது, serious-ஆ இருந்தாரு. அதனால் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு கேன்சருங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அவருடைய லாஸ்ட் டைமில் தான் எனக்கு கேன்சருங்கிறது தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் இறந்த செய்தி கேட்டு நான் வீட்டுக்கு போனேன். அப்போ ஜானி என்கிட்ட சொன்னால், அவர் ஹெல்த் அவருக்கு ரொம்ப மோசமாகிடுச்சு, கேன்சரு வந்துட்டு அந்த டைமில் தான் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. ஆனால் அவர் என்கிட்ட வந்து இல்லை நான் ராஜமுருகன் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள்லாம் சேர்ந்து தான் அவரை எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான மனிதர் சார். குக்கு வாய்ப்பு இதை தொடர்ந்து அமைஞ்சது தானா? ஆமாம். இதை தொடர்ந்து அமைஞ்சது தான் குக்கு வாய்ப்பு. இந்த படம் இப்படி இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எகைன் வந்து நம்ம கதிர்வேலன் சார்கிட்ட பேசி ஏதாவது ப்ரொடியூசர் சைடு அணுக முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது சங்கர் சார் ஞாபகம் வந்தார். அப்போ அவர் எஸ் பிக்சர்ஸ் படம் பண்ணிட்டு இருந்தார். படம் பண்ணிவிட்டு அந்த டைமில் தான் அவர் எஸ் பிக்சர்ஸை தற்காலிகமாக ஒரு க்ளோஸ் பண்ணுற ஸ்பேஸில் இருந்தார் அவர். அந்த டைமில் கதிர்வேலன் சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, சங்கர் சார் இன்டர்வியூக்கு போகிறேன் வரீங்களான்னு கேட்டார். வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ போகும்போது நான் கூட போய் உட்காந்துட்டு, சார் இப்போ வட்டி முதலும் அப்போ வந்திருந்தது. சங்கர் சார் வந்து வட்டி முதலும் தொடர்ந்து படிச்சிருக்காரு. அதனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு நார்மலாக பேசிவிட்டு இவர் இன்டர்வியூ பண்ணார். நான் கூட உட்காந்துட்டு வந்துட்டேன். அவர் மேலே இருந்தார். இன்டர்வியூ முடிச்சுட்டு கீழே வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது, பயங்கர மழை. நாங்கள் நின்றுக்கிட்டு இருந்தோம் அவரோட ஆஃபீஸ் வாசலில். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு வாய்ப்பை கேட்டுருவோம். நான் வாய்ப்பு கேட்குற இன்டென்ஸில் தான் வந்தேன். ஆனால் எனக்கு அங்கே கேட்க தோணலை. மலையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டோம், அப்போ கேட்க வேண்டியது தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் ஒரு நிமிஷம் சாரை பார்த்துக்கலாமான்ட்டு மேலே போய், சார் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு விஷயம், நான் ஒரு கதை வச்சுருக்கேன், நீங்கள் கேட்க முடியுமா எஸ் பிக்சர்ஸில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அவர் வந்து, ஏங்க இதை எதுக்குங்க இவ்வளோ தேங்கிட்டு இருக்கீங்க, கேட்க வேண்டியதானே, நான் வந்து இப்போ எஸ் பிக்சர்ஸில் படம் பண்ணுறதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கேன், ஆனால் கூடிய சீக்கிரமே பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு இருக்குது. அப்படி ஒரு ஐடியா வந்து உண்மையிலேயே நடந்ததுன்னா நான் உங்களை கூப்பிட்டு கதை கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு வந்துட்டேன். அது நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் வந்தது. சார் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போனப்போ கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ நான் இந்த கதையே சொன்னேன். நான் அந்த சந்திரபாபு கதை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதோடைய வேறு வெர்ஷன் எழுதணும் பார்த்தீங்களா, அந்த வெர்ஷனை சொன்னேன் அவருக்கு. அவர் கதை கேட்டார். ராஜமுருகன் கதை நல்லாயிருக்கு, இந்த கதை கண்டிப்பாக ஓடிடும், இந்த படம் ஓடிடும். ஆனால் உங்கள்கிட்டேருந்து நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இல்லை இந்த கதை. இது ஒரு நார்மல் சினிமாவாக, ஒரு ஓடுற சினிமாவாக இருக்குது. நான் உங்கள் வட்டி முதலம்லாம் படிச்சுட்டு நீங்கள் வேற ஒரு கதை சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது இல்லை, இது அது மாதிரி ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதன் பிறகு நான் எழுதுனது தான் குக்கு சார். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எனக்கு கரெக்டாக அந்த விகடன்லேருந்து நான் எழுதினேன் அந்த விசுவலி சேலஞ்சு 2 பேர் பற்றின ஞாபகம் வந்தது. அதை கண்டிப்பாக சொல்லணும்னு ஒரு ஸ்பேஸ் எனக்கு தோணுச்சு. எனக்கு எப்போவுமே அந்த வேர்ல்டு மேலே ஒரு அதீதமான ஈர்ப்பு உண்டு, இந்த மாதிரி மனிதர்கள் மேலேயும் அந்த அவங்க காதல் மேலேயும். அப்படி தான் அந்த குக்கு. உங்கள் பாதையை மாற்றி விட்டது சங்கர் தானா? ஆமாம். ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த குக்கு கதையை போய் சொன்னேன் அவர்கிட்ட. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. படிச்சுட்டு நான் பவுண்டடாகவே கொடுத்துட்டேன். படிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இதை பண்ணுவோம் அப்படின்ட்டார். இமீடியட்டாக அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து மில்டன் சார் தான் கேமரா ஃபஸ்ட்டு. நான் அப்போ காதல் பண்ணியிருந்தார் அவர். ஸோ அதனால் நான் விஜய் மில்டன் சார்கிட்ட போய் கதை சொல்லி, அவரும் ரொம்ப நல்லாயிருக்கு, இதை பண்ணுவோன்னு சொல்லி செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு. அப்போ வந்து சங்கர் சார் வந்து ரிலையன்ஸோடு சேர்ந்து பண்ணுறதா இருந்தது. பட் அவங்களுக்குள்ளே ஏதோ கரெக்டான டேர்ம்ஸு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் உள்ளே வந்தாங்க. மகேந்திரன் சார் வந்தார், விஜய் டிவி மகேந்திரன் சாரும் ஆடிட்டர் சண்முகம் சாரும். அவங்க தான் வந்து அவங்க சேர்ந்து பண்ணுறதா இருந்தது. அதுலேயும் ஏதோ டேர்ம்ஸ் கரெக்டாக வரலங்கும் போது சங்கர் சார் என்னை கூப்பிட்டு, நான் பண்ணலை ராஜமுருகன், எனக்கு அவங்களோட டேர்ம்ஸ் கரெக்டாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க அதை நம்ம பண்ணலான்னு சொல்லி ஃபாக்ஸ் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தான் குக்கு ஆரம்பிச்சிது சார். எப்படி இருந்தது அந்த படம் அனுபவம் உங்களுக்கு? குக்கு வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்ல அனுபவம் சார். அது முதல் படம் அப்படிங்கிறது. ஏன்னா எனக்கு சந்திரபாபுவில் நடந்த விஷயங்கள் இருக்குல்ல, சந்திரபாபுவோடைய அனுபவம்லாம் இருக்குல்ல, அதனால் எனக்கு முதல் படங்கிற பதட்டம் குக்குவில் இல்லை. நான் சந்திரபாபு ஷூட் பண்ணிட்டேன், 13-14 நாள் ஷூட் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு உண்டான பதட்டம் பெருசாக இல்லை. இன்னொன்று ஃபாக்ஸில் மகேந்திரன் சார் இருந்தார். இவங்க ரொம்ப எல்லாமே கார்ப்பரேட், அது எல்லாமே ரைட்டிங்கில்
போனால் வரும் கரெக்டாக, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். அதனால் எனக்கு எந்த சிரமமும் இல்லை சார். என்ன கேட்டோமோ அது எல்லாமே நடந்தது. கரெக்டான ஒரு ஷூட்டு நடந்தது. அதனால் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அதில் என்னென்னா அந்த விஷுவலி சேலஞ்சஸோடைய உலகத்துக்குள்ளே போகிறது தான் நமக்கு இருந்த சேலஞ்சாக இருந்தது. தினேஷ் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இதுக்கு? குக்கு வந்து சார் அது ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை, இது பண்ணலை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எதிர்நீச்சல்லாம் வந்த டைம், அது எதிர்நீச்சல் நடந்துகிட்டு இருந்த டைம். அப்போ சிவகார்த்திகேயன்ட்ட சொல்லலாமா அப்படின்னுலாம் அப்போ ஒரு டாக்கு வந்தது. ஏன்னா அவர்கிட்ட அந்த படத்தில் ஒரு ஹியூமர் இருக்கும். ஸோ அப்படி ட்ரீட் பண்ணலாமா அப்படின்லாம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சஜெஷன்லாம் வந்தது. பட் அப்படி பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு அட்டக்கத்தி பார்த்துட்டு தினேஷ் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. நல்லா இருக்கான், நம்ம இதுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்தது. நேரில் கூப்பிட்டு பார்த்த உடனே அவன் ரொம்ப டெடிக்கேட்டடாக உள்ளே வந்தான். அந்த மாதிரி தான் அது நடந்தது. என்னென்னா குக்குவுக்கு அந்த வழக்கு எண் 18 படம் இருக்குல்ல சார், அந்த படத்துடைய மலையாள வெர்ஷனில் நடித்த பொண்ணு தான் அந்த மாளவிகா, குக்குவோட ஹீரோயின். நான் அந்த படத்தை பார்த்துட்டு பிளாக் பட்டர்ஃப்ளைன்னு நினைக்கிறேன், அந்த படம் பார்த்துட்டு 2 பேருமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இப்போ தினேஷ் மாளவிகா 2 பேர் தான் ஹீரோ ஹீரோயின். நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு டைரக்டராக. ஆனால் மாளவிகாவை நேரில் பார்க்கவே இல்லை. நான் படத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வீடியோ பார்த்தது தான், நான் நேரில் பார்க்கல. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷையும் முடிவு பண்ணிட்டேன். தினேஷையுமே அதுக்கு முன்னாடி நேரில் கூப்பிட்டு நான் பார்க்கல. ரிஹர்சல் ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ரிஹர்சல் காலையில் இதில் டான்சர்ஸ் யூனியனில் ஒரு ஹாலில் ரிஹர்சல். காலையில் வர்றாங்க, ஃபஸ்ட்டு மாளவிகா வருது, தினேஷ் வராங்க. 2 பேரையும் பார்த்தா நான் ஷாக்கு. என்னென்னா நாம் நினச்சிருந்த ஒரு உருவம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ்லேருந்து அவங்க வேறு ஒன்றா இருக்காங்க நேரில் பார்க்கும்போது. மாளவிகா வந்து கொஞ்சம் வெயிட்டு போட்டு அந்த ஸ்பேஸில் இருந்தது, தினேஷுமே வெயிட் போட்டு இருந்தான். ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. 2 பேரையும் வச்சு நான் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்தாங்க, வந்து பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு மாளவிகாவை அப்படியே பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அந்த பொண்ணா ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம், கூட்டத்தை கலைக்கிற ஏற்பாடு பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மேனேஜர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு ஆனால் இல்லை ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி நான் 2 பேர்ட்டையுமே கூப்பிட்டு சொன்னேன், கொஞ்சம் உடம்பெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிற ஸ்பேஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அது நடந்து முடிஞ்சு அதே மாதிரியே ஷூட்டிங் எப்படி சந்திரபாபுக்கு நடந்ததோ அதே மாதிரி 2 நாள் நம்ம ஷூட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க விஷுவலி சேலஞ்சுங்கிறதுனால அவங்க கற்பனை பண்ண முடியாது இல்லையா நம்மளால். அதனால் 2 நாள் ஷூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 நாள் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி ப்ரொடக்ஷனில் பார்த்தப்போ அந்த பொண்ணாங்க இது அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருந்தது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து அந்த கேரக்டர் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தது. ஸோ அப்படி தான் சார் அது நடந்தது. எப்படிப்பட்ட நிறைவே உங்களுக்கு தந்தது அந்த படம்? சார் குக்கு வந்து சார் நான் நிறைய ஒரிஜினலாக விஷுவலி சேலஞ்சஸ் நடிக்க வச்சேன். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க, அங்கே கடை போட்டிருக்கிற முருகேஷனு, நீங்கள் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கான இன்விடேஷனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு அனுபவம் சார் அது. ஏன்னா நம்ம வெறும் படம் மட்டும் பண்ணல சார், அந்த படத்தில் இருக்கிற மனிதர்கள், அந்த லேண்ட்ஸ்கேப்பு, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ட்ராவல் பண்ணுறோம். நம்ம 1 வருஷம் ட்ராவல் பண்ணுறோம், அப்புறம் ஷூட் பண்ணும்போது ஒரு ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா நான் பெரும்பாலும் லைவ் ஷூட்டிங் லைவ் லொக்கேஷன் தான் ஷூட் பண்ணுறேன். அதனால் அது என்ன ஆகிடுதுன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய மெமரிஸாக மாறிடுது. நான் ஒரு நாவல் மாதிரி மாறிடுது அது, அந்த மனிதர்களும் அந்த கேரக்டர்ஸும். அதனால் குக்கு முடிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப அது அந்த படத்துக்குள்ளே சில குறைகள் இருக்குது, நம்ம இதை இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு எனக்கு தோணியிருக்கு. அது கிராஃப்ட்டு, அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே என்னுடைய நிறை குறைகள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. பட் அதை தாண்டி அந்த படம் ஒட்டுமொத்தமாக எனக்கு எப்போவுமே ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு அனுபவம் தான் சார். கமல்ஹாசன் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? கமல் சார் படம் பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். ஸோ அப்போ தான் முதல்ல இல்லை சார், கமல் சாரை நான் விகடனில் இருக்கும்போது பார்த்தேன் சார். விகடனில் இருக்கும்போது ஐ லவ் யூ விகடன்னு ஒரு மேகசின் ஒன்று, விகடனோட இணைப்பு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த லவ்வர்ஸ் டே டைமில் கொண்டு வந்தாங்க. அப்போ அதில் வந்து ஒரு கேள்வி பதில் வந்து கமல் சார் வச்சு ஒரு பகுதி பண்ணாங்க. காதல் பற்றின கேள்விகளுக்கு இவர் பதில் சொல்கிற மாதிரி ஒரு தொடர், ஒரு சின்ன மினி இது. அதுக்கு என்னென்னா வாசகர்களுடைய கேள்வியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஆஃபீஸ் போகணும், போய் அதை செலக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும். அதில் வந்து அவர் பார்த்துட்டு இது பண்ணுவார், செலக்ட் பண்ணுவார் அந்த விஷயத்தை. அப்படி கமல் சார் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுல நான் ஒரு ஆள்.
அந்த இதை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இது பண்ணணும். அப்போ நானும் இன்னொரு ரிப்போர்ட்டர் சேர்ந்து போய் அவர்கிட்ட உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு கமல் சார் அறிமுகம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு தடவை ஒரு லெட்ரு ஒன்று இருந்தது. அதில் ஒரு வாசகர் எழுதின காதல் கடிதம். அதை அவர் படித்தார். படிச்சுட்டு ஒரு பெண் எழுதின லெட்ரு. அது ரொம்ப நல்லாயிருக்கு சார் இந்த லெட்ரு, ஒரு பெண் வந்து ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் அந்த லெட்டரை படித்தார். படிச்சுட்டு இல்லை இதில் ஆண்வாசம் அடிக்கிறது அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன எழுத்தை பார்த்தே அருமை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் விசாரித்தா உண்மையிலே அது ஒரு ஆண் தான் எழுதியிருந்தது. எனக்கு எப்படி ஒருத்தர் இவ்வளவு மைனூட்டான சென்ஸில் இருப்பார்னு ஒன்று இருக்கு இல்லையா வந்துட்டு, அது தெரிஞ்சுது எனக்கு. அப்போ தான் வந்து கமல் சாரோட முதல் அறிமுகம். இவ்வளவு ஷார்ப்பான ஒரு சென்ஸ், ஏன்னா அவருடைய நீண்ட அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எழுத்தில். அப்படி தான் அவருடைய தொடர்பு ஏற்பட்டதுங்கிறது. அதுக்கப்புறம் குக்குவில் மகேந்திரன் சார் மூலமாக அவர் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தார், படம் பார்த்தாரு. ஸோ அதெல்லாம் அதுக்கு அடுத்து நடந்தது சார். உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தந்தது அந்த படம்? அதுதான் சொல்கிறேன், கிராஃப்ட் லெவலில் எனக்கு இன்னுமே சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இரண்டாம் பகுதியில் கொஞ்சம் ஒரு சில செயற்கைத்தனங்களை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கிராஃப்ட் லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு படைப்பாக எனக்கு எப்போவுமே ஒரு நிறைவை கொடுக்கக்கூடிய படம் தான். ஏன்னா அந்த மனிதர்களையெல்லாம் நம்மளை தவிர வேறு யார் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற பெருமை வந்து எனக்கு உண்டு. இந்த ஜோக்கர் கதாநாயகனை எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? ஜோக்கர் வந்து சார் ஜோக்கர் ஆரம்பித்தது வந்து அப்படி ஒரு கொர்க்கியான ஒரு கேரக்டரு, தன்னைத்தானே ஒருத்தன் ஜனாதிபதினு சொல்லிக்கிற கேரக்டரு அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த மனிதர்கள். நான் வந்து அந்த மாதிரி 2-3 பேரை பார்த்துருக்கேன். அப்படி ஒருத்தர் இல்லை, 2-3 பேரை பார்த்துருக்கேன். அவங்க சில பேர் தன்னை ஜனாதிபதினு சொல்லிக்கிட்டவங்க இருக்காங்க, சில பேர் வந்து தனியாக போலீஸ் ஸ்டேஷன் நடத்தினவங்க இருக்காங்க. அது அவங்கள நான் ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணும்போது சார் உண்மையிலேயே ரொம்ப நியாயத்துக்காக ரொம்ப தவிச்சு ஒரு மனம் வந்து எந்த இடத்துக்கு போகுதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா வந்துட்டு, அதுதான் அந்த இடம். ஸோ அதை நான் நோட் பண்ண விரும்பினது தான் சார் ஜோக்கர் வந்துட்டு. ஸோ அப்போது அது ரொம்ப கம்பி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஒரு கேரக்டர். உங்களுடைய படைப்பில் அது ஒரு மிகச்சிறந்த படைப்பு. அப்போது பாரதி ராஜா சார் வந்து படம் பார்த்துட்டு என்கிட்ட என்ன சொன்னார்னா, டேய் இது ஒரு காமிக்ஸ்ரா, காமிக்ஸ் எப்படி நீ சினிமாவாக பண்ண அப்படின்னு அவர் பாராட்டி சொன்னார். ஒரு சினிமாவுக்குள்ளே ஒரு காமிக்ஸை வந்து இது பண்ணியிருக்கேன். அது அவர் பெரிய மாஸ்டர். அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப இல்லை பரவாயில்ல, அது ஓகே, நினச்சது ஓரளவு அதில் வந்திருக்குங்கிற ஒரு திருப்தியை வந்து அந்த டைமில் கொடுத்தது. ஸோ அப்படி ஒரு கதையும் அப்படி ஒரு கேரக்டரும் பண்ணணுங்கும்போது எனக்கு வந்து யாரை வச்சு பண்ணுறதுன்னு எனக்கு நிறையா கன்ஃபியூஸ் இருந்தது சார். அப்போ ஆரம்பிக்கும்போது யாராவது இந்த 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 கேரக்டருக்குள்ளே நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து வேணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு கலையரசன் இருக்கார்ல சார், அவரை வச்சு தான் அந்த படம் பண்ணலான்னு ஆரம்பிச்சது. அப்போ அவர் வந்து கபாலியில் நடிக்கிறதுக்கு கமிட் ஆகியிருந்தார். அவர் ரொம்ப ஆர்வமாக அந்த படம் நடிக்கிறேன் சார் நான் வர்றேன் சார்னு சொன்னார். ஆனால் கரெக்டாக அந்த டைமில் கபாலி கமிட்மெண்ட் வந்ததுனால இது டேட்டு வந்து பிரச்சனையாகிடுச்சு. அதுக்கான நம்ம படம் வந்து உடனே பண்ணணுங்கிற ஸ்பேஸ் இருக்கும்போது யாரை பண்ணலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு அது இன்னும் முடிவாகாமல் அந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் மு ராமசாமி நடிச்சிருப்பார். ஆமாம், அந்த கேரக்டருக்கு தான் சோமுவை தேடி போனேன் நான். அப்படியா? ஆமாம், அது ஒரு கொஞ்சம் வயசான கேரக்டரு. ஆரண்யகாண்டம் பார்த்துட்டு சோமு ஒரு வயசான ஆளாகவே நம்ம மைண்டில் நம்ம ரெஜிஸ்டர் ஆகிருக்காரு. ஸோ அதனால் அவரை வந்து அந்த கேரக்டருக்கு நடிக்க வைக்கலான்ட்டு திருவண்ணாமலையில் அவர் வீட்டுக்கு தேடி போனேன். அவர் எப்போவுமே சோமு வந்து ஒரு இயற்கையோடையே இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் திருவண்ணாமலையில் ஒரு வீட்டில் இருந்தார். அப்போ போகும்போது இந்த கதை சொல்லி இந்த கேரக்டர் அப்படின்னா அவர் சொன்னார், ஏங்க என்ன வயசானவராகவே யோசிக்கிறீங்களேங்க, எனக்கு ஏன் நான் அரண்யகாண்டத்தில் பண்ணதுங்கிறது ஒரு பிரேக் பண்ணுறதுக்காக பண்ணேன், தொடர்ந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் எனக்கு நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க அப்படின்னாரு. சரி ஓகே சோமு, நீங்கள் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், பண்ணுறதா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். நான் திரும்பி வந்து பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணார் அவர். ஃபோன் பண்ணிட்டு, நீங்கள் ஏன் வந்து அந்த மன்னன் கேரக்டருக்கு என்ன யோசிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டார். அது ஏன் நான் பண்ணக்கூடாது, யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு திடீர்னு அவர் அப்படி கேட்ட உடனே எனக்கு அப்படியா சொன்ன, சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப அது கரெக்டாக பொருத்தமாக இருந்தது. ஏன்னா அவரை நான் போய் பார்த்து அவரோட பேசின அந்த டைம் இருக்கு இல்லையா,
அதில் எனக்கு கிட்டத்தட்ட அவருமே ஒரு ஆல்டர்னேட்டு வேர்ல்டில் வாழ்கிற ஒருத்தவர் தான் வந்துட்டு. ரொம்ப சரியான தேர்வு. ஸோ அது அமைஞ்சது சார். அது அவர் வந்து அதான் அவர் சொன்னார், நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்டையுமே இந்த மாதிரி கேட்டதில்லை, எனக்கு தோணியிருக்கு நான் ஏன் சில விஷயங்களை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் உங்கள்கிட்ட தாங்க கேட்டேன், அதனால தான் ஜோக்கரே நடந்ததுன்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால் அப்படி தான் சார் அது நடந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் உள்ளே வந்த பிறகு ரொம்ப பொருத்தமாக அது அமைஞ்சிருச்சு சார். 2 பேருமே அந்த பாத்திரங்களை ரொம்ப அழகாக திரையில் கடத்திருந்தாங்க அப்படின்னு. ஆமாம் 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 ஆமாம். பாரதியாருடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் சார். அவங்க அந்த செல்லம்மாளோட அவர் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நிற்கிற ஃபோட்டோ, அதுதான் அவருடைய ஆல் டைம் ஃபோட்டோவாக ஒன்று இருக்கும். ஆமாம், அந்த ஃபோட்டோவை தான் நான் சோமுக்கு ரெஃபரன்ஸாக கொடுத்தேன். ஜோக்கருக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு ஃபோட்டோ தான். பாரதியாரை வந்து அவங்க ஊரில் எல்லாம் கோட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் இன்னைக்கு அவரை தமிழ்நாட்டின் ஒரு முகமாக கொண்டாடுறோம் நம்ம. ஸோ அது அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு கம்பீரம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்னோசென்ஸு, இதெல்லாம் அந்த கேரக்டரில் வரணும்னு நான் அந்த டைமில் ஒரு ஃபோட்டோ தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நிறைய வந்து அதுக்குள்ளே டெவலப் ஆகி அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்து அப்படி தான் அது வந்தது சார். ஜிப்சி அப்படி அமைஞ்ச படம் தானா? ஆமாம் சார், ஜிப்சி அப்படி அமைஞ்ச படம் தான். ஏன்னா ஜிப்சி வந்து இதையெல்லாம் தாண்டி ஒரு கமர்ஷியல் ஹீரோ உங்கள்கிட்ட படம் பண்ணணும் அப்படின்னு வந்தார் கார்த்திக். அப்போ அந்த படம் எப்படி அமையணும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டீங்க? அந்த முழு படத்தை பார்க்கும்போது இந்த ஏரியா நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சா உங்களுக்கு? கண்டிப்பாக தோணுச்சு சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.